பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் நிரப்பி நடத்துவார். வாருங்கள், சேர்ந்து பாடலாம். கிருபைநாதரே, ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு விலகி போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றே. உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றே. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்கிறோம். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்? வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்? தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்துக் கொள்வதனால். தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்துக் கொள்வதனால். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. கிருபைநாதரே, ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே, எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே, எனது மனக்கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா.
அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு விலகி போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நானே. அல்லேலூயா. இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லுகிறார், பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையா? அது என்ன சிந்தையா? அது ஆவியின் சிந்தை. ஆவியானவர் இயேசுவை அளவில்லாமல் நிரப்பி உன்னதத்தில் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் உங்களுடைய சித்தம் செய்யப்படணும். அந்த பரலோகத்தை பூமியில் கொண்டு வந்துடணும். பரலோகம் போல பூமி பரிசுத்தமாக மாறிடணும். இங்கே இருக்கிற மனிதர்கள் தூதர்களாக மாறி தேவ சித்தத்தை செய்யணும்னு சொல்லி தான் அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இருந்ததான். ஆனால் ஆண்டவர் இந்த மனிதனை படைக்கும்போது நல்லவனாகத்தான் படைத்தார். அவனுடைய நினைவு என்ன ஆயிடுச்சான்? கொஞ்ச நாள்லே மாறி போச்சான். ஆதியாகமம் 6:5 வசனத்தில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய நினைவுகளின் தோற்றம் சிந்தை எப்பொழுதும் பொல்லாப்பா இருக்கான். தாறுமாறானவைகளை யோசிக்கும், தவறானவைகளை சிந்திக்கும். ஏன்னா இது மாம்சம், இது மாம்சம். எப்போ பார்த்தாலும் என்ன எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி அனுபவிப்போம், என்ன வாங்கலாம், எப்படி பணம் சேர்க்கலாம், எப்படி துரோகம் பண்ணலாம், கள்ள மாயையில் உலகம் ஓடிக்கொண்டு இருக்கு. மாம்ச சிந்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன சமாதானம் என்று எழுதுகிறார். இன்றைக்கி நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும்னா நம்ம சிந்தை ரொம்ப முக்கியம், மூளை ரொம்ப முக்கியம். இதை நல்லதவே யோசிக்கணும், நல்லதவே தியானிக்கணும், இயேசுவை பற்றியே சிந்திக்கணும். இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளே இருக்கட்டும். இந்த உலகத்தின் சிந்தை வேண்டாம். சாத்தானால் அருவருக்கப்பட்ட கரைப்படுத்துகிற சிந்தை வேண்டாம் அப்படின்னு நமக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:16 அவர் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாய் இருக்குதா. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? திரளான கூட்டத்தை பார்த்து மனதுருகினார், அன்பு கூர்ந்தார், அவரை தேடின அத்தனை பேரை நேசித்தார், நன்மை செய்தார். இன்னைக்கு அந்த சிந்தை நமக்கு வரணும், ஒரு பரிதாபம் வரணும், ஒரு மனதுருக்க வரணும். சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டு விலங்குகளை போல பட்சித்து கோபப்பட்டு எரிச்சலாகி டென்ஷனாகி கோபத்திலே காலம் கழிஞ்சி சமாதானம் இல்லாமல் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், உறவு கெட்டு போகிற ஒரு சிந்தை அல்ல. கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த சிந்தையிலிருந்து புறப்படுகிற இந்த ஆணி வேறு தான் தேவனோடு நம்மளை இணைச்சிரும். கிறிஸ்துவின் மனநிலை நமக்கு வேணும். அதனால தான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் பாட்டு கண்டதையும் யோசித்து அருவருப்பானதைகளை உங்கள் சிந்தையை கரைப்படுத்துகிற அந்த சிந்தையை கரைப்படுத்தினதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணால் எப்படி உங்கள் ஜெபம் கேட்கப்படும்? 66ஆம் சங்கீதம் 18 தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனாகில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாராம். உங்கள் ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கணும், பதில் வரணும், கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் மேல் பிரியமாக இருக்கணும்னா கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்கணும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும் என்று எழுதுகிறார். ஒரு காலத்தில் பவுல் நாடு கடத்தப்பட்டு தீவுக்கு போகும்போது விறகு பொறைக்கு குளிர் காய்கிறார். ஒரு பாம்பு அவர் கவ்விருச்சான். அந்த தீவார் சொன்னாங்களா, என்ன பாவம் பண்ணானோ அந்த பாவம் தொடருகிறது, பாம்பு கடிச்சோன்னே வீக்கம் வரும், செத்துப்போவார், விழுந்து செத்துப்போவார் நினச்சோம். ஆனால் அவருக்கு ஒன்றுமே நடக்கலையாம். வேறு சிந்தையாகி
அப்படின்னா இவர் தேவதாசன், தேவன். வேறு சிந்தையாகி அவரை அப்படியே கனம் பண்ணாங்களாம். இன்றைக்கு வேறு மனநிலை, வேறு கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பிறர் மேல் வைத்திருக்கிற வெறுப்பு, கசப்பு, பழிவாங்கிற தன்மையெல்லாம் மாற்றி சமாதானமாக, நீதியும் சமாதானம் நிறைந்த அந்த கிறிஸ்துவின் சிந்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் அற்புதமாக ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து தங்கள் சிந்தையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை மனநிலை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த கரைப்படுத்தின அந்த சிந்தனையை அகற்றி ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாய் இருக்கும் என்று சொன்னீரப்பா. மாம்ச சிந்தைகளை அகற்றி கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை மனநிலை வரட்டும், சமாதானம் வரட்டும், அவர்களுக்கு ஆரோக்கியம் வரட்டும், நல்ல பலத்தை சுகத்தை தாரும், கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியும், அடைக்கப்பட்ட வழிகள் இன்றைக்கு திறக்கப்பட்டு நன்மையையும் கிருபையும் தொடரும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.